Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து தேங்காய் இல்லாத சட்னியை நம்ம இன்னைக்கு செய்து காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ்ல pan வச்சிருக்கேன். pan சுட்டதும் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன். ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுபட்டதும் இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை போட்டுறேன். 3-4 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை போட்டுறேன். அதையும் கொஞ்சம் செவக்க வறுக்கணும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதையும் போட்டு இதில் நான் வறுத்துறேன். இதுலேயும் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து உடச்ச கடலை போட்டுறேன். நல்லா கொஞ்சம் பெரிய டீஸ்பூனாக போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் இதில் போட்ட காரணம் என்னென்னா இதில் நல்லா கொஞ்சம் வெள்ளையாக நல்லா ஒரு மாதிரி நல்லா வெந்து வரும். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு அரைக்கிறது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இதில் பச்சை மிளகாய் அதிலே சேர்த்து போட்டேன் நான். இப்போ இது தனியாக நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு நான் மிக்சியில் வந்து போட்டு நான் அரைச்சிறேன். இதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது ஆறின பிறகு தான் மிக்சியில் அரைக்க முடியும். அது தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து அதே கடாயில் வந்து கருவேப்பிலையும் புதினாவையும் இப்போ அதில் வதக்க போகிறேன். இப்போ ஒரு 5 பல்லு பூண்டு, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு 10-20 போல் கருவேப்பிலை இலையும் ஒரு 10-20 போல் ஒரு புதினா இலையும் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும். வாசனை வந்து ஒரு மாதிரி அதிக வாசனை கொடுக்கும். லைட்டாக தான் போட்டு இப்போ வதக்க போகிறேன். அவ்வளோதான், இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைக்கணும். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கிறேன். கொஞ்சோல உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நல்லா மிக்சியில் வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். புதினா, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, உடச்ச கடலை, அப்புறம் வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் புளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டேன். இப்போ வந்து தாளிப்பு ஊற்றலாம். கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, இப்போ கருவேப்பிலை போட்டுதான் நம்ம அதில் தாளித்து அதில் ஊற்றிட முடியும். இப்போ நம்ம தாளிப்பு ஊற்றலாம். தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட சுட தோசையில் இந்த சட்னியை வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சம்பா அரிசியோட தோசை. அதான் உங்களுக்கு வந்து பார்க்க இந்த கலரில் இருக்குது. இது வந்து வெள்ளை அரிசி கிடையாது, சம்பா அரிசி.